1/7/2026 தனலட்சுமி DL 59க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? நேற்றுக்கு நம்ம கொடுத்ததை ஆல் போர்டு 9, 8, 2 எடுத்திருந்தோம். 8க்கு பவர் 3 வந்துருக்குது. சரிங்களா? 31ன்னு இருக்குதா, அந்த நம்பர் 13ஆக மாறி இருக்குது. 80ன்னு இருக்குதா, அது 03ஆக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 8க்கு பவர் 3, 0க்கு 0வே வந்திருக்குது. 3 0 3 1 அப்படியே ரொட்டேட் பண்ணி அடிச்சிட்டாங்க. 3 டிஜிட்டல் வந்திருக்குது. 9ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு இந்த 9 2 3 ஜாயின் நம்பர் வரணும். அது 2 கழட்டி விட்டுட்டு 9 மட்டும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. கொஞ்சம் மாறி போயிடுச்சு. சரிங்களா? 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு கரெக்டாகவே நம்ம வச்சுருக்குறோம். 1ஆம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் சி போர்டுக்கு. ஆனால் கொடுத்தது 3. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 3 0 1 7 தான் சி போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3ஆம் நம்பர் சரிட்டாக வந்திருக்கு. 1ஆம் நம்பர் பி போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா? 0 வந்து அப்படியே மேலே போயிடுச்சு. 5 வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏ போர்டில் வந்தால் வரும்னு. 5க்கு பவர் 0ன்னு சொல்லிவிட்டு அங்கே வச்சுட்டாங்க. நமக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸில் பிசி பாஸ் ஆகும், இது பிசி பாஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருக்கு பதிலாக 0 மட்டும் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது பாக்ஸு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆகிக்கிட்டே போகுது. சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை எடுத்துடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா? ஏதோ முயற்சி பண்ணுறோம். பார்ப்போம் எப்படி வருது, என்ன போகுது, எப்படி வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? தனலட்சுமி DL 59க்கு உண்டான போது தான் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 8 2 சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பரு. 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7, 1க்கு பவர் 6. ஏ போர்டு 6 8. சரிங்களா? பி போர்டு 1 7, சி போர்டு 2 4, 5 வரணும். அப்படி இல்லைன்னா 0 வரலாம். 5 தான் மெயினாக வரணும். சரிங்களா? 5ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா 0 வரும். நீங்கள் சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 4 சி 2 4, 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர். அப்புறம் வந்துட்டு சி போர்டுக்கு 5 வருமா, 5 வந்து வரும், வந்தால் வரலாம். சி போர்டுக்கு 5 வரலாம். 8 5 வருது. சரிங்களா? அதனால் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நம்பர் வரைக்கும் 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம். சரிங்களா? 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம். 2 4 5 7 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்பர். சரிங்களா? இதுதான் சி போர்டு நம்பர். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் 85 17 12 61 54 67 82 42. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடச்ச நம்பர். இதை வச்சு தான் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். டபுள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா வரலாம். 1ஆம் தேதிலாம் டபுள்ஸ் இல்லை, ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 0 வரணும். 5 மெயின் டார்கெட். அதுமாரி 4 9 திரும்பவும் வர்ற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் வருதான்னு தெரியல. 8 1 நான் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் கொடுக்கல. நான் சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம், நான் கொடுக்கல. சரிங்களா? 3 டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் 245 884 612 0 17 804 617 842 0 1 2. 4 டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 28 54. சரிங்களா? 82 45 85 42 68 52. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். சரிங்களா? நாளைக்கு 4D இந்த மாதிரி தான் எனக்கு வந்திருக்குது. உங்களுக்கு வேறு ஏதேனும் மாற்றம் இருந்தால் வைங்க. ஏன்னா 5 0லாம் இருக்குது நம்மளுக்கு. இந்த போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 சி போர்டு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா 3 8 6 1 5 0 5 0ன்னு வருமா? 5 0 வந்தால் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 0 பொறுத்த வரைக்கும் அப்படியே நிறுத்தி அடிக்கணும். ஏ போர்டில் அடித்தா 5 பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு வந்துடணும். 7 பி போர்டில் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 5 சி போர்டுக்கு வரணும். சரிங்களா? இந்த நம்பர் வருதா பாருங்கள். 0 5 7ன்னு வந்தால் வரலாம். சரிங்களா? இந்த நம்பர் வருதா பாருங்கள். 0 5 7. சரிங்களா? உங்கள் கணிப்புலையும் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. அது டெஃபினட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் உள்ளே வரக்கூடிய நம்பர் எடுத்துடலாம். சரிங்களா? நேற்றுக்கு நம்ம 4 நம்பர் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 3 0 1 7ல் வந்துட்டு 3 பாஸு 1 பாஸு 4 நம்பரில். சரிங்களா? 3 0 சாரி 3 நம்பருமே இப்போ சி போர்டுக்கு எடுத்த நம்பரு 3 0 1 தான். 7 ஒரு நம்பர் தான் மிஸ்ஸிங். 3 நம்பருமே நம்மளுக்கு உள்ளே வந்துருச்சு. இதை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கணும்.
அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு இது தெரியும். 4 நம்பரில் எத்தனை நம்பர் சூட் ஆகுது என்னென்னு பார்க்கணும். சரிங்களா? டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். 0461 சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்திருக்கு. 4 6ல் 2 நம்பர் வந்திருக்கு. இதுலேயும் நம்மளுக்கு கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? 5 8 1 6 இதில் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் பவரில் வந்துச்சு. சாரி, பவர்லேயும் கூட வரல. நம்மளுக்கு 044 மேலே இருக்க நம்பர் வந்துச்சு. சரிங்களா? இந்த சி போர்டு உட்காரும் போது நம்மளுக்கு அப்படியே ஓரளவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் 3 வந்திருக்குது. 0 சொல்லியிருந்தோம் சைடில். ஆமாம், 0 சொல்லியிருந்தோம். 3 0 இதுலேயும் வந்திருக்குது. இப்போ நாளைக்கு நம்ம கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 4 5 7 2 நம்பரோ இல்லை 3 நம்பரோ உட்காந்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்கள் கணிப்புலையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.